விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் திருநெல்வேலியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதற்காக நடிகர் விஜய் நெல்லை சென்றடைந்திருக்கிறார். அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உணவும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 21 வகையான சைவ உணவுகள் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. தற்போது களத்தில் நடிகர் விஜய் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தற்போது நடிகர் விஜய் அவர்கள் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட அந்த பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கி வருகிறார். தற்போது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியிலே இந்த நிவாரண உதவி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. 1000 பேருக்கு, அதாவது நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட 1000 பேருக்கு விஜயின் மக்கள் இயக்கத்தின் சார்பிலே இந்த உதவிகள் வழங்கப்படுகிறது. 1000 பேர், அதாவது மழை வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட அந்த 1000 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த நிவாரண உதவிகளை நடிகர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து அந்த உதவியை வழங்குகிறார். அதே போல மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ராபின்சன் அவருடைய குடும்பத்திற்கு 1 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் அந்த இயக்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரிசி, காய்கறி, மளிகை சாமான் உள்ளிட்ட நிவாரண பொருட்கள் 1000 பேருக்கு இன்றைய தினம் வழங்கப்படுகிறது. அதே போல இந்த 2 மாவட்டங்களிலும் பல வீடுகள் இடிந்து விழுந்திருக்கின்றது. எனவே இந்த வீடுகள் இடிந்து விழுந்தவர்கள் அவர்களுடைய இந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையிலே உதவி செய்திடும் பொருட்டு தலா 25,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் விஜயின் மக்கள் இயக்கத்தின் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய் அவர்களுக்கு தற்போது அந்த 25,000 பணமும் வீடு இழந்தவர்களுக்கு வழங்க இருக்கிறார். விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் இந்த பயனாளிகள் என்பது ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த நிவாரண உதவி என்பது வழங்கப்பட இருக்கின்றது. நாம் தற்போது திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் விஜயை அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்தித்து நிவாரண உதவி பெறுவதற்காக காத்திருக்கிறார்கள். 2 மாவட்டங்கள், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த பாளையங்கோட்டை பகுதிக்கு வேன் மூலமாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நெல்லை மாவட்டத்தின் பிற பகுதிகள் பாதிக்கப்பட்ட, அதாவது நம் பாளையங்கோட்டை பகுதியிலே தற்போது நிவாரண உதவி நடைபெறுகின்றது. மற்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் பேருந்துகள் மூலமாக அவர்கள் அழைத்து வரப்பட்டு தற்போது ஒரு தனியார் மண்டபத்திலே இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே நடிகர் விஜய் வந்திருக்கின்றார். அதே போல மக்கள் இயக்கத்தின் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. டோக்கன்கள் வரிசைப்படி அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஒவ்வொருவருக்கும் விஜய் தன்னுடைய கையாலே இந்த அரிசி, பருப்பு, மளிகை சாமான், ரொக்க பணம் போன்றவற்றை எல்லாம் வழங்க இருக்கின்றார். யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் என்பது ஏற்கனவே பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலினுடைய அடிப்படையிலே நடிகர் விஜய் இந்த நிவாரண உதவிகளை செய்ய இருக்கிறார். நடிகர் விஜயனுடைய அந்த மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரை கடந்த ஓராண்டுக்கும் மேலாக மிக தீவிரமாக இறங்கி பல்வேறு நல பணிகளை, சமூக பணிகளை செய்து வருகிறார்கள். ஏற்கனவே மக்கள் இயக்கத்தின் சார்பில், நடிகர் விஜயனுடைய அந்த இயக்கத்தின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் போன்றவை செய்யப்பட்டு வந்தாலும் கூட கடந்த ஓராண்டாக மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இது போன்ற பிரச்சனை ஏற்படுகின்றதோ, அதே போல சமீபத்தில் கூட நாம் பார்த்தோம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிலே அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் அந்த தொகுதி வாரியாக தேர்வு செய்யப்பட்டு 234 தொகுதிகளிலிருந்தும் தலா 3 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வரவழைக்கப்பட்டு காலை 8 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை விஜய் நின்று அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் மேலும் நன்றாக படிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி இருந்தார். அதே போல தலைவர்களுடைய அந்த துக்க நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அதே போல தலைவர்களுடைய அந்த நினைவு நாளின் போது மாலை போட்டு அனுசரிக்கக்கூடிய, அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, மக்கள் இயக்கம் சார்பிலே தொடர்ந்து அதற்கான அந்த விஷயங்கள் என்பது செய்யப்பட்டு வருகின்றது. எனவே தற்போது இந்த தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களிலே மிக கடுமையான பாதிப்புகள் இருந்தது. எனவே மக்கள் இயக்கத்தின் சார்பிலே அப்போதே உணவு பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டது. பாய், பெட்ஷீட் போன்றவை எல்லாம் ஆங்காங்கே அந்த உள்ளூர் ரசிகர்களே தங்களுடைய நற்பணி மன்றம் மூலமாக ஏற்பாடு செய்து கொடுத்து வந்தார்கள். தங்களுடைய தலைமையிலிருந்து இது போன்ற உத்தரவு வந்திருப்பதாகவும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தெளிவு கூறப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வெள்ள மீட்பு பணிகள் தமிழக அரசு தீவிரமாக செய்து வரக்கூடிய நிலையில் தற்போது நடிகர் விஜயும் அவர் பங்குக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் இயக்கத்தின் சார்பிலே இந்த நிவாரண உதவிகளை தற்போது செய்து வருகின்றார். 1000 பேருக்கு தலா 2,000 ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய அரிசி மற்றும் மளிகை சாமான்கள் வழங்கப்படுகிறது. மின்சாரம் தாக்கி இறந்த ராபின்சன் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியாக அவர் குடும்பத்திற்கு வழங்கப்பட இருக்கின்றது.
அதே போல வீடுகளை இழந்தோருக்கு தலா 25,000 ரூபாய் பணம் வழங்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட அந்த நபர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் என்று மக்கள் இயக்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய் வந்திருக்கக்கூடிய அந்த தகவலை அறிந்து இந்த மண்டபத்திற்கு வெளியிலே ஏராளமான ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடன் எப்படியாவது ஒரு புகைப்படத்தை எடுத்து விட வேண்டும், அவரை எப்படியாவது நேரில் பார்க்க வேண்டும், அவரிடம் கை குலுக்கி விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் வெளியில் ஏராளமான பிரைவேட் பாடி கார்ட்ஸ், அந்த பவுன்சர்ஸ் போன்றவரெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினரும் பாதுகாப்பிற்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே உள்ளே அந்த டோக்கன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் அனுமதி. அவர்கள் காலை 7 மணி முதலே வரவழைக்கப்பட்டு இங்கே அவர்களுக்கான இருக்கையில அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்டவுடன் மதிய உணவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் இயக்கத்தின் சார்பில் இந்த நிவாரண உதவிகள் செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த நிவாரண உதவிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த டோக்கன் படி ஒவ்வொருவராக வரிசையிலே வருகிறார்கள். நடிகர் விஜய் அவர்களுக்கான அந்த ரொக்க பணத்தினை தற்போது கொடுத்து வருகின்றார். அதனைத் தொடர்ந்து 1 மாதத்திற்கான அந்த மளிகை சாமான் போன்றவையும் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக அவர்களுக்கு மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்றைய தினம் அந்த மதிய உணவு சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு இங்கிருந்து அவரவருடைய சொந்த ஊர்களுக்கு அதே போல இந்த பேருந்து மூலம் அழைத்து செல்லப்பட்டு வீடுகளிலே அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.